ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு மார்னிங் நம்மளோட ப்ரொடக்ஷன் எந்த அளவுக்கு நடந்துருச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம மார்னிங் வீடியோவில். இன்னைக்கு நான் ஆக்சுவலாக சொல்லியிருந்தேன், நைட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே அந்த 11-11:30க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் மார்க்கெட் எப்படி இருக்குது, மார்க்கெட் மேபி நாளைக்கு கேப் அப்பில் இருக்குமா, கேப் டவுனில் இருக்குமா அப்படிங்கிற அனாலிசிஸ் நம்ம பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பை பண்ணிட்டு செல் பண்ணுவோம். அண்ட் அப்படி நான் இன்னைக்கு கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் இண்டிகேஷன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அலுமினியம் ஃபெப்புக்கு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மார்க்கெட் செல்லிங் சைடில் இருக்குமோ அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ 15 மினிட்ஸ் கேண்டில் போகும்போது எனக்கு மார்க்கெட் ரொம்பவே இன்னைக்கு ஃபுல்லாக ஆசிலேஷன்லேயே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு மார்க்கெட்டு. ஸோ மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிட்டு கீழே வருது, மேலே போயிட்டு கீழே வருது. ஸோ மார்க்கெட் எனக்கு என்னமோ செல்லிங் சைடில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதுக்காக நான் அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். பட் எனக்கு இன்னும் அது எக்ஸிக்யூட் ஆகலை. நான் செல் பண்ணிட்டு பை பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட் பேரிஷ் ட்ரெண்டில் இருக்கிறதுனால நம்ம செல் பண்ணிட்டு பை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். பட் இன்னும் அந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நான் அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது அலுமினியை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் ஜிங்க்குக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஜிங்க்குமே எனக்கு எனக்கு ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அனாலிசிஸ் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பா மார்க்கெட் பேரிஷா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் எனக்கு நல்லாவே ஒரு பெரிய பேரிஷ் கேண்டில் தான் கொடுத்துருக்கான். இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து கம்ப்ளீட்டா மார்க்கெட் பேரிஷா மட்டும்தான் இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஸோ அதனால கண்டிப்பா நாளைக்கு மார்க்கெட் பேரிஷா இருக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 100% சான்ஸ் இருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பா பேரிஷா தான் இருக்கும் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ். பட் ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி ஒரு கேப் அப் ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் பேரிஷா இருப்பான் அப்படிங்கிறது தான் நான் ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்ளைஸ் ஃபார் போத் ஜிங்க் அண்ட் ஜிங்க் மினி. நான் அலுமினியம்லையும் பண்ணணும், ஜிங்க்லையும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட அதுக்கு தேவையான மார்ஜின் இல்லாத காரணத்தினால நான் ரெண்டுலையுமே அதுலேயுமே அலுமினியம்லையும் நான் அலுமினி தான் போட்டு வச்சிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு அது ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகலை. ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட் டு கெட் எக்ஸிக்யூட்டட். ஜிங்க் மட்டும் தான் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்குது. நம்ம அதை போய் பார்ப்போம். ஸோ ஜிங்க்குக்கு நான் என்ன ப்ரைஸில் பை பண்ணியிருக்கேன். ஏன்னா மார்க்கெட் எனக்கு நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். நாளைக்கு என்னதான் மார்க்கெட் பேரிஷாக இருந்தாலும் அப்படிதான் என்னோட ப்ரெடிக்ஷன் இருக்குது. நாளைக்கு கண்டிப்பா மார்க்கெட் பேரிஷா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். பட் அப்படி பேரிஷா இருந்தாலுமே எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, கண்டிப்பா மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அதுக்கப்புறமா மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷா இருப்பான் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, பை பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிங்கை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம 30 பைசே டிஃபரன்ஸ்ல நம்ம எப்பவுமே செல் பண்ணுவோம், பை பண்ணிட்டு செல் பண்ணுவோம், இல்லாட்டினா செல் பண்ணிட்டு பை பண்ணுவோம். நீங்க அது எப்பவுமே ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அது. ஸோ அந்த 30 பைசே டிஃபரன்ஸ் தான் நான் எப்பவுமே எதிர்பார்க்கிறேன். நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 265.65ல வாங்கியிருக்கிறேன். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் 5 பைசா கீழே தான் இருக்கிறான் மார்க்கெட்டு. ஸோ அதனால இப்போ வரைக்கும் நான் ஒரு 100 ரூபா லாஸ்ல தான் இருக்கிறேன். பட் நெவர்த்லெஸ் கண்டிப்பா மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இந்த 265.95 பைசேக்கு வருவான் அப்படிங்கறது நான் கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். we still have some 40 minutes left for today. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு வருவான். அப்படி இன்னைக்கு வரல அப்படின்னா கூட கண்டிப்பா நாளைக்கு அவன் கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு எனக்கு இந்த ப்ரைஸ் டச் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவன் பேரிஷ்ல போவான் அப்படிங்கறது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். பட் லெட்ஸ் see மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கறத we just have to wait and watch. ஸோ ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் நான் இந்த இது போட்டு வச்சிருக்கிறேன். அண்ட் அலுமினியம் அண்ட் அலுமினியை பொறுத்த வரைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா, நான் மார்க்கெட் எனக்கு செல்லிங் சைட்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக நான் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, நான் 247.90 பைசே கோட் பண்ணி வச்சிருந்தேன். பட் மார்க்கெட் இப்பவே பாத்தீங்கன்னா 247.50 வரைக்கும் வந்துட்டான். ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ஹோல்டிங் திஸ் ஆர்டர். நான் இந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன். Yeah, perfect. So ஆக்சுவலாக நான் 247.90 பைசே செல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நம்ம இப்போ ஆக்சுவலாக பை பண்ணிட்டு வெளில வந்திருக்கலாம். ஏன்னா மார்க்கெட் எனக்கு கண்டிப்பாக பைரிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் 11, 11, 10 அந்த கேண்டில் ஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு மார்க்கெட் கண்டிப்பாக 11, 11, 15, 11.05 அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணும்போது எனக்கு மார்க்கெட் கண்டிப்பாக பைரிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் 247.9 எனக்கு அந்த கேண்டில்ல ஹை கொடுத்துருந்தான். ஸோ அதனால நான் அந்த ப்ரைஸ்ல செல் பண்ணலாம் அப்படின்னு நான் வச்சிருந்தேன். 247.90 பைசே ஆக்சுவலாக நான் வச்சிருந்தேன். பட் இப்போ எனக்கு அது
40 பைசா கீழே வந்துட்டான். ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ஹோல்டிங் டு இட். அதுக்காக நான் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டேன். பட் நெவர்த்லெஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது வந்து செல்லிங் சைடில் போவான். நம்ம அந்த 40 பைசா டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். ஒருவேளை எனக்கு அது 90 பைசில் எக்ஸிக்யூட் ஆயிருந்தா அப்படின்னா என்ன, நம்ம 50 பைசில் வாங்கிட்டு வெளில வந்திருக்கலாம். அந்த 40 பைசா டிஃப்ரென்ஸில் நம்ம ப்ராஃபிட் பார்த்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. பட் ஆஸ் லாங் அஸ் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளால ஆர்டர்ஸ் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி வந்து நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு நாள் ஆர்டர்ஸ் பண்ண முடியும், இன்னொரு நாள் வந்து நம்மளால ட்ரேடிங் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருப்போம். பட் ஆஸ் லாங் அஸ் நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அனாலிசிஸ், ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம எனி டே எனி டைம் வி கேன் ஜஸ்ட் டூ ட்ரேடிங் அண்ட் மேக் ப்ராஃபிட். அதனால வந்து நான் எப்பவுமே வந்து அதுதான் முக்கியமாக நான் கவனிப்பேன். அண்ட் அந்த அந்த சென்ஸ்ல வந்துட்டு எனக்கு இது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுனால வந்து ப்ராஃபிட்டபிளா ஒருவேளை நான் பண்ணியிருந்தா கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கிறதுனால வந்து ஐம் ரியலி ஹாப்பி வித் மை அனாலிசிஸ் ஸ்ட்ராட்டஜி ஆன் அலுமினியம். பட் லெட்ஸ் சி ஜிங்க்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா அலுமினியம் நம்ம வந்து பண்ணல, கேன்சல் பண்ணியாச்சு அந்த ஆர்டரை. ஜிங்க் நம்ம ஆல்ரெடி வந்து பை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம செல்லிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நம்ம வாங்கின இடத்துல திரும்ப வந்து நிற்கிறான். நமக்கு இன்னும் ஒரு 30 பைசா மார்க்கெட் வந்து மேலே வரணும். நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இன்னும் 30 பைசா மேலே வருமா, இல்லை ஒருவேளை நாளைக்கு மார்னிங் தான் வந்து அவன் கேப் அப்பில் ஆகும்போது நம்ம அப்போ தான் முடிச்சுட்டு வெளில வரணுமா அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னையோட அனாலிசிஸ் படி நான் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து நாளைக்கு கண்டிப்பாக ஜிங்க் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பேரிஷாக தான் இருக்கும். மேபி அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டில் பையர்ஸ் உள்ள வந்து அதை புல்லிஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மார்க்கெட் பேரிஷாக தான் இருக்கும் ஜிங்க்குக்கு. பட் ஒரு கேப் அப்பு கொடுத்துட்டு அவன் ஓப்பன் ஆவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். அதனால நான் வந்து இந்த 95 பைசையில் கோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னொரு 10 பைசா இப்போதைக்கு கீழே இறங்கியிருக்கான். ஸோ பார்த்துக்கலாம், கண்டிப்பாக மேலே வருவான். அண்ட் அலுமினியம் வந்து எனக்கு செல்லிங் சைடில் இருக்கிறதா நான் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி கீழே தான் போயிட்டு இருக்கான். அவன் ரொம்ப கீழே போயிட்டதுனால வந்து நான் என் ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். அதனால வந்து ஸோ அலுமினியம் எனக்கு நாளைக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ஒன்றும் கிடையாது. பட் இன்னைக்கு வந்து நான் ப்ரெடிக்ட் பண்ணுறது ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஜிங்க் நாளைக்கு கண்டிப்பாக வந்து பேரிஷாக தான் இருக்கும். பட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு பேரிஷாக இருக்குங்கிறது தான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கு. பட் லெட்ஸ் சி நம்ம என்னோட அனாலிசிஸ் தப்பாக இருக்குமா இல்லை கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத டெஃபினட்டாக நம்ம நாளைக்கு மார்னிங் ட்ரேடிங்கில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. And yes, as usual friends, thanks for watching my videos and supporting me.